பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வே, ரட்சிப்பு தருபவரா, ரட்சிப்பு தருபவரா, ரட்சிப்பு தருபவரா, எல்லாவற்றையுமே செய்வே, மன்னிப்பு தருபவரா, மன்னிப்பு தருபவரா, மன்னிப்பு தருபவரா, எல்லாவற்றையுமே செய்வே, கிருபை அளிப்பவரா, கிருபை அளிப்பவரா, கிருபை அளிப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வே, ஜெயம் கொடுப்பவர். எல்லா கரங்களை உயர்த்தி, the Lord who gives us victory. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிறதுக்கு இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா. எல்லாம் கையை உயர்த்தி, எல்லாம் தருபவரா, எல்லாவற்றையுமே செய்வே, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, எல்லாவற்றையுமே செய். பலன் கொடுப்பவரா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, பலன் கொடுப்பவரா, இயேசு பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வே, எல்லாவற்றையுமே செய்வே. வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஜாஷுவா சாப்டர் 8 verse 1. வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயையின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். தேங்க்யூ லார்ட். உலகத்தை ஜெயித்த இயேசு நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். இப்பொழுது உங்களுடைய கர்த்தாவே, எல்லா இடங்களிலும் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா இடையூறுகளையும் இடைஞ்சல்களும் நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். புல் உலர்ந்து பூ உதிருமே கர்த்தாவே, உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. எங்களை இன்றைக்கு பலப்படுத்தி ஒரு புது பலனை தாங்க. தாவீது சொன்னது போல, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே நான் மதிலையும் தாண்டுவேன். ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டிலே எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற தடைகள், சறுக்கல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நீர் எங்களை நிறுத்தி எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துகிறபடியினாலே ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். அவள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. உட்காரும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப். இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் ஒவ்வொரு சம்பவங்களுமே நாம் நன்கு அறிவோம். குறிப்பாக நம்ம யோசுவா 7வது அதிகாரம் 8வது அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களிலும் இருந்து அநேக முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். நான் நேற்றைக்கு காலையில் எழுந்திருக்கும் பொழுது நான் அந்த பட்டணத்தினுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தேன் என்கிற ஒரே தாட்டோட தான் எழுந்தேன். எழுந்த உடனே இதைத்தான் கர்த்தர் சபைக்கு கொடுக்க விரும்புகிறார் என்கிற நிச்சயத்தோடு இந்த சம்பவத்தை நான் தியானிக்க ஆரம்பித்த பொழுது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒருவேளை ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் நான் சொல்லலைன்னா இன்னொரு நாள் என்னால் அதை மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அன்னன்னைக்குள்ள அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதுன்ற மாதிரி அன்னன்னைக்குள்ள செய்தி அன்னன்னைக்கு முடிச்சிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போயிட்டு உட்காந்து மறுபடியும் அதை தியானிங்க, மனசின் ஆழத்தில் எழுதிக்கங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 7-8 அதிகாரங்களில் அப்படி சில பேருக்கு மேலோட்டமாக வேதத்தை வாசிக்கிறவங்களுக்காக நானும் மேலோட்டமாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு நம்ம செய்திக்குள்ளே போயிடலாம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் யோசுவாவும் அவன் தலைமையிலே இஸ்ரவேலருடைய மூப்பர்களும் இஸ்ரவேலர்களும் யோர்தானை கடந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும் பொழுது அங்கே எரிகோ என்கிற பட்டணம் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. அந்த எரிகோனுடைய மதிர் சுவர் இவர்களுக்கு தடையாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னேன், அந்த பட்டணத்தை சுற்றி போனவங்க சுற்றி போயிருக்கலாம், அப்படியே போயிருக்கலாம்ல. ஏன் அவங்க சுற்றி போகலை அப்படின்னா, அந்த பட்டணம் இவங்க முன்னால் போனாங்கன்னா பின்னால் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்கள அழித்து போடுவதற்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது. அதனால் ஆண்டவர் சொன்னார், நீ போகிற இடத்துல சத்துருக்களை ஒன்றும் இல்லாமல் அழித்து விடு அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் அவ்வளோ கொடுமைக்காரரா அப்படின்லாம் நீங்கள் ஒரு நாள் நினைக்கவே வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நமக்கு ஆண்டவர் எழுதியிருக்கிறார், இங்கே பாரு, உன் வாழ்க்கையில் எங்கேயுமே அந்த பழைய எதிரி நீ வச்சிடாத. அவன் உனக்கு எதிராக எப்போனாலும் திரும்புவான். அவன் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவிழ்த்து போடுவான், உன்னை அழித்து போடுவான். அதனால தேவனுக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் வாழ்க்கையிலே ஈவிரக்கம் பாராட்டாமல் அழிச்சு போட்டுரு. இந்த 2026 முதலாவது கர்த்தருடைய நாளில் நீங்களும் நானும் இன்னைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம், என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ அதற்கு நான் ஈவிரக்கம் காட்ட போகிறதே இல்லை. நான் அதை முற்றிலுமாக அழித்து போட விரும்புகிறேன் என்கிற தீர்மானம் நமக்குள்ளாக வேணும். கவனிங்க, இப்போ இவர்கள் அங்கிருந்து போயிட்டு இப்போ எரிகோவை நமக்கு தெரியும் எப்படி ஜெயிச்சாங்கன்னு. அவர்கள் 7 நாட்கள் சுற்றி சுற்றி வந்தாங்க. 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வந்தாங்க. இப்போ அவர்கள் ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தர் அந்த மதில் இடிச்சு போட்டார். அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதன் பிறகு AI, நாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI என்கிற பட்டணம், என்கிற பட்டணம், இந்த பட்டணத்தையும் இவங்க பிடிக்கணும். இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சின்ன பட்டணம் தானே, போய் அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 36 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிஞ்சு போகிறாங்க. இது நிமித்தம் யோசுவா போய் ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற, ஐயா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து கடைசியில் இந்த மாதிரி சின்ன ஆளுங்கள்ட்ட நான் போய் மாட்டிக்கிட்டு அவமானமாக இருக்குது, அவ்வளோதான், முதல்ல எங்களுக்கு அடின்னா அடுத்தது எல்லாரும் எங்களை எதிர்த்து வருவானெல்லாம் அழுகுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன்னுடைய பாளையத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் ஒருத்தன் தீட்டா இருக்கிறான், இஸ்ரவேலர்கள் கெடுத்து கொண்டார்கள் சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் நடுவிலிருந்து அகற்றி விட்டு, அங்கே ஆகான் கொல்லப்பட்ட பிறகு அந்த பட்டணத்தின் மேலே தேவன் மறுபடியும் வெற்றியை கொடுத்தார். அதன் பிறகு அதை தொடர்ந்து மற்ற எல்லா ஜாதிகளையும் எல்லா ஜனங்களையும் இவர்கள் ஜெயித்து அந்த தேசத்தை சுதந்தரித்த பிறகு இஸ்ரவேலினுடைய கோத்திரங்களுக்கெல்லாம் யோசுவா அந்த தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்தான். இதுதான் சம்பவம். இந்த சம்பவத்திற்கு நடுவில் காணப்படுறது தான் இந்த 7வது அதிகாரமும் 8வது அதிகாரம். கவனிங்க, தேவன் உங்களையும் என்னையும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரட்சித்ததனுடைய நோக்கம் தோற்றவர்களாக வாழ வேண்டும் என்பது அல்ல. நீங்க தோல்வியின் உடனே என் வாழ்க்கையில் வர்ற வியாதி, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நஷ்டம் அல்லது என் வாழ்க்கையில் சில இழப்புகள், நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. தோல்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுது தவற விடுகிறேனோ அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு தோல்வியே. நீங்க ஒருவேளை பொருளை இழந்திருக்கலாம்,
உங்க வாழ்க்கையில சில நேரம் ஹெல்த் இழந்திருக்கலாம், அவைகளெல்லாம் கண்டிப்பா நம்ம சுதந்திரிக்கணும். ஆனால் என்றைக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாமல் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் தொலைக்கிறீர்களோ, அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டாங்க, ஒரு மாதிரி நிக்கிறேன், என்ன பண்ணன்னு தெரியல, அதுதான் ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையில் இருக்கிற மகா பெரிய தோல்வி. ஃபாஸ்டிங் பிரேயர் அன்னைக்கு முதல் நாள் அதை தான் சொன்னேன். தேவனே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் தாவீது கதறினா. ஏன் தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரியும், பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்சுட்டான்னு வந்து நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்துல, ஐயோ இந்த தேவன் இல்லைன்னா என்னால் எப்படி வாழ முடியுன்றத அவன் கொஞ்சம் முன்னால் திரும்பி பார்க்கறான். ஏன்னா அதற்கு முன்பு தேவன் அற்றவனாய் வாழ்ந்த சவுலுடைய நிலைமை அவ்வளவு பரிதாபமா இருந்தபடினாலே, ஆண்டவர் எனக்கு ராஜ்யம் வேணும்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவர் என்ன அழுது கதறி மறுபடியும் தேவனுடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில வாங்கின பிறகுதான், அனுபவிச்ச பிறகுதான் இந்த தாவீது மற்ற வேலையை செய்ய தொடங்கினான். மறந்துடாதீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வி என்பது என்ன? 2026 நீ ஜெயிச்சியா? ஜெயிச்ச. எப்படி ஜெயிச்ச? நான் 365 நாட்களும் தேவனுடைய பிரசன்னத்தினுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சேன். விசுவாசிக்கிறவங்களும் கரங்கள் ஒருத்தர் வேலையில சொல்லுங்க. இதுதான் 2026 டிசம்பர் 31 உங்க சாட்சியாக என்னுடைய சாட்சியாக இருக்கணும். இது இல்லாம அது வேலை கிடைச்சது, வெட்டி கிடைச்சதெல்லாம் அதெல்லாம் 2ஆம் பட்சம். 2026 தேவ சமூகத்தை என்னால் நிறைவாய் அனுபவிக்க முடிந்தது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு நாளிலும் என் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடிந்தது. இந்த காரியத்திற்கு நீங்களான ஆசைப்படுவீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக நிற்கிற சவால்கள் ஒவ்வொன்றுமே தானா காலுக்கு கீழே போயிடும். உண்மைதானே? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பே நீ வெற்றி உள்ளவனாக வாழணும். பாருங்க, இந்த கானான் தேசம்ன்றது கிறிஸ்தவ வாழ்க்கை, இதை மறந்துடக்கூடாது. தேவன் மோசே கிட்ட சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இப்ப வாசிக்க வேண்டாம். இந்த பார்ப்பா, நான் உனக்கு ஒரு தேசத்தை தர்றேன். இந்த தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். உனக்கு நான் கொடுக்க போற தேசம் மலைகளும் உண்டு, பள்ளத்தாக்குகளும் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதே மாதிரி தான் பாருங்க. மலைகளின் அனுபவம் உண்டு, பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டு. பள்ளத்தாக்குன்னு ஒன்று இருந்தால் தான் மழை இருக்கும், தானே? ஆனா இந்த பள்ளத்தாக்கு நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுனாலே வரக்கூடிய பள்ளத்தாக்கா இருந்துடக்கூடாது. நான் தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சு இந்த மாதிரி ஆகோர்னு ஒரு பள்ளத்தாக்கில் போய் நான் மாட்டிக்கிட்டேங்க அப்படின்னு சொன்னேன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் தேவனோடு நடக்கிறேன், அது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் அவர் என் கூட இருக்கிறார்ன்றதை நான் அனுபவிக்கிறேன். அது வேறு அனுபவம். கர்த்தர் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரோடு கூட நடக்கிற அனுபவத்தினால நிறைத்து நடத்துவாராக. இந்த ஆயி பட்டணம் என்பது என்ன? இவங்க எரிகோ ஜெயிச்சிட்டாங்க. கவனிங்க, எரிகோ ஜெயிச்சாச்சு, ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வர்றாங்க. இந்த ஆயி பட்டணம் என்பது என்ன? ஹிஸ்டாரியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2800 அடி உயரங்கள் உள்ள ஒரு மலையுள்ள ஒரு பட்டணம். அதில் இருந்த பட்டணம். எரிகோவில் நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ நான் வெற்றி பெற்று நான் முன்னேறி சொல்லு கொண்டே இருக்கணும். ஆனால் இந்த ஆயி அப்படின்ற இந்த பட்டணத்தில் வந்த உடனே தோல்வி. அப்படி விழுந்தே கிடக்கலாமா பிரதர்? 2025 என் பிஸ்னஸில் பயங்கர லாஸ் பிரதர். 2025 ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தோல்வு. 2025 குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை. 2025 நிறைய காரியங்கள் நான் தோற்று போயிட்டேன். அப்படியே கிடக்கலாமா? இந்த யோசுவா புஸ்தகம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ கானானை ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, நீ தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் நீ சுதந்திரித்து கொண்டே இருக்கணும். 2026 உள்ள வந்துட்டேன் பிரதர், இதுல என்ன வச்சிருக்கிறாரு? நான் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருக்கணும், நான் மறுபடியும் போய்கிட்டே இருக்கணும். நிக்கிறவன் தானே விழ முடியும். உண்மையா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்பான்னு வசனம் சொல்லுது. நிக்கிறவன் தான் விழ முடியும், விழுந்து கிடக்கிற எப்படி விழ முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நம்ம எடுத்து நிலைநிறுத்துக்கு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த யோசுவா புஸ்தகம் அதைத்தான் சொல்லுது. தேவன் முற்பிதாக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை யோசுவா மாத்திரமல்ல, இஸ்ரவேலினுடைய மூப்பர்கள் எல்லாரும் அறிஞ்சிருந்தாங்க. ஜனங்களும் போய் தங்களுக்கென்று தேவன் கொடுத்ததை சுதந்திரிப்பதை தான் கொடுக்குது. சரி, நீங்க கேட்கலாம், பிரதர் அதுக்கும் எனக்கு என்ன பிரதர் சம்பந்தம்? நல்ல கவனிங்க, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அவன் போனா
அவன் ஒரு நாட்டை பிடிச்சான், அவன் அங்கே கொடியை நாட்டினான். நான் போய் எந்த நாட்டை பிடிக்கிறது? நமக்கு இங்கே கால் கிரவுண்டு நிலம் இல்லையா, நான் போய் எந்த நாட்டை பிடிக்கிறது? நான் எங்கே போய் கொடியை நட்டுறது? அதுக்கு எனக்கு என்ன பிரதர் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை கேட்கலாம். கவனிங்க, ஒன்றியும் வேதம் வீணாக எழுதல. ரோமர் 15:4, ரோமர் 15:4, ரோமன்ஸ் சாப்டர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு, சொல்லுங்க, எனக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. எனக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமென். முந்து நடந்தது எல்லாம் எனக்கு போதனையாக எழுதியிருக்கிறார் ஆண்டவர். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் கூட இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது எச்சரிப்பா இருந்தாலும் சரி, என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி, எனக்கு போதனையா கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு நான் ஆண்டவர் முன்னால போய் நின்னா, எபஸ்டேன், யோசேப்பு புத்தகத்தை தெரியுமா எழுதுன? நீ உனக்கு வச்சிருக்கிறதான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீ சுதந்திரிக்க வேண்டியவெல்லாம் சுதந்திரிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு வேலை விழுந்துட்டா கூட மறுபடியும் நீ எழுந்திருக்கணும், என் சமூகத்துக்கு வரணும், என்னோட ஒத்தாசை தேடணும், நான் உனக்கு மறுபடியும் ஜெயத்தை கொடுப்பேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உனக்காக வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் நீ சுதந்திரிக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன். ஆமென். கவனிங்க, பைபிள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதுன்னு தான் வேர்டு போட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியம். பெற்றுக்கொள்வதுன்னு போடவே இல்லை. ஒரு நாள் அப்படி போடவே இல்லை. பாருங்க, இயேசு நாமத்துல நாம் போயிட்டு ஒவ்வொன்றையும் சுதந்தரிக்க வேண்டும், இன்ஹெரிட் பண்ணணும். என் வாழ்க்கையிலே அதை நான் சுதந்திரிப்பதற்கு சாத்தான் எத்தனை கிரிகளை கொண்டு வந்தாலும் ஒன்று விடாமல் அவைகளை நான் வேறு அறுக்க வேண்டும். இந்த 2026 சாத்தானுடைய கிரிகளை வேறு அறுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை பலப்படுத்துவாராக. ஆமென். நான் வேறு அறுக்கணும். ஆண்டவர் சொன்ன வேறு அறுத்துரு. உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஆசீர்வாதங்களை, என்னுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு தடையா எத்தனை கிரியைகள் வந்தாலும் அவைகள் ஒவ்வொன்றையும் நீ வேறு அறுத்து விடு, வேரோடு பிடுங்கி போடு. இரக்கமே பாராட்டாத. இந்த இன்ஹெரிட் அப்படின்ற வார்த்தைக்கு சுதந்திரிப்பது ரிசீவ், கெட், கம் இன்டு, சக்சீட் டு, டேக் ஓவர், பிகம் ஏர் டு. எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க. பெற்றுக்கொள்வது, எடுத்துக்கொள்வது, அதுக்கு சொந்தம் பாராட்டுறது, அதுக்கு சுதந்திர வழியாக மாறுவது. உதாரணத்திற்கு நீங்க மார்க் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் சரி, லூக்கா 10:15 சரி, ஒரு ஐஸ்வரனாக இருந்த வாலிபன் இயேசுனிடத்துல வந்து சொன்னா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் கேட்கல, நான் எப்படி ஹவு டு ரிசீவ்லாம் கேட்கல, ஹவு டு இன்ஹெரிட்னு கேட்டான். உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் பெற்றுக்கொள்வதுன்ற வார்த்தை வேற, சுதந்தரிப்பதுன்ற வார்த்தை வேற. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில தாருன்னு பெற்றுக்கொள்றதில்ல. எனக்கென்று தேவன் வைத்திருக்கிறவைகளை நான் உரிமையோடு சுதந்தரிப்பது. உதாரணத்திற்கு ஆண்டவர் வருகையில கூட அதைத்தான் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 25வது அதிகாரம் 34, மேத்யூ சாப்டர் 25:34, ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லல, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாரு. தேவன் சுதந்திரிக்கும்படி நமக்கு வச்சிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக கரங்களொடுத்து சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமா? நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லல. நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லல, ஐ வில் கிவ் யூன்னு சொல்லல, அல்லது யூ டேக் இட்னு சொல்லல, யூ இன்ஹெரிட். நிருபங்கள் எழுதும் பொழுது கூட பாருங்க, எபிரேயர் 6:11 பின்னால நிறைய போட்டிருக்கு. கலாத்தியர்ல கூட சுதந்திரிக்கிறவன் போட்டிருக்கு. ஹீப்ரூஸ் சாப்டர் 6:11, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாசிங்க, சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. இப்ப இந்த சுதந்திரிக்க போறன்னு ஒண்ணு இருக்கு தெரியும்ல, அங்க கண்டிப்பா சில போராட்டம் இருந்து தான் தெரியும். கவனிங்க, ஆண்டவர் என்ன கொண்டு வந்து ஆசீர்வாதமான ஒரு நிலைமையில நிறுத்திட்டு, எப்பா வா, நீ காலையில 12 மணி வரைக்கும் தூங்கிக்க, சாரி காலையில 12 மணி, மத்தியானம் இல்லை, ஆமா மத்தியானம் 12 மணி வரைக்கும் தூங்கிக்க,
எப்பவாவது நேரம் கிடைச்சா பைபிளை வாசி. உனக்குன்னு டைம் கொஞ்சம் கிடைச்சதுன்னா ராத்திரி ஒரு 2 நிமிஷம் எனக்கு பிச்சை போடு, இந்தா எடுத்துட்டு போ. அப்படிலாம் கர்த்தர் சொல்றதே இல்லை. மறுபடியும் சொல்றேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நீ விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடுன்னு எழுதுறாரு. இங்கதான் இருக்கிறவங்களாம் கரம் கொடுத்து சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா சொல்றாரு? நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இந்த குட் ஃபைட் உனக்கு இருக்கணும். ஏன்? நான் விசுவாசம் உள்ளவன் என்னைக்கு வர்றேனோ, நான் என்றைக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேனோ, அல்லது என்றைக்கு ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள்ளும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ, அழைக்கப்பட்டேனோ, அப்பொழுதே ஒரு காரியத்தை எனக்கு முன்பாக தேவன் வச்சுட்டார். இங்க பாரு, நான் யோசிச்சு பார்ப்பேன். பாருங்களேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சில நேரத்தில் ரொம்ப பேட்டில் ஃப்ரீ, வார் ஃப்ரீ ஜோனுன்ற மாதிரி பேட்டில் ஃப்ரீயா ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தரத்தான் செய்கிறாரு. எகிப்தில் கிளம்பும் பொழுது பாருங்க, யுத்தமே பண்ணலை. மோசே சொந்த சமுத்திரத்துக்கு நேராக கை நீட்டுனா அவ்வளோதான், எல்லாரும் ஈஸியாக கடந்து வந்தாச்சு. ஒன்றும் ரொம்ப பண்ணவே இல்லை. இப்போ யோர்தானுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. 40 வருஷம் நடந்து இங்கே சொன்னார், இங்கே பாரு எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்க, நீ பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாயின்னு சொல்லிட்டு இப்பவும் இங்கேயும் கஷ்டமே படலை. சரி, அங்கே தான் கஷ்டப்படலை. அடுத்தது இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்க, எரிகோ பக்கத்தில் வந்தீங்கன்னா அங்கேயும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை தான் சரி பண்ண சொன்னாரு. பஸ்கா அனுசரிக்கணும், விருத்த சேதனம் பண்ணாதவங்களாம் விருத்த சேதனம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு எரிகோவை சும்மா அப்படின்னா 6 நாளைக்கு ஒவ்வொரு முறை நடந்து வா, 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வா, அங்கே ஆர்ப்பரியம் பண்ணு, கர்த்தர் நல்லவர்னு சொன்னாங்களோ இல்லது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு சொன்னாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் ஆரவாரம் பண்ணின பொழுது எரிகோனுடைய மதில் இடிந்து விழுந்தது. இப்போ இதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் கவனிங்க, நான் என்னைக்கு வாக்குத்தத்தத்தில் கால் வச்சனோ அதன் பிறகு நான் அதை சுதந்திரிக்கும் பொறுப்பை தேவன் உங்க கையிலையும் என் கையிலையும் தான் கொடுத்துருக்கிறார். பிரதர், இந்த 2026 தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிற ஆண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், அவைகளை சுதந்திரிக்கிற ஒரு நல்ல ஆண்டாக தேவன் உங்களை என்னே உள்ள கொண்டு வந்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். அதுக்கு தேவையான எல்லா பலத்தையும் கர்த்தர் தருவாராக. முதலாவது குறிப்பு, நான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு முதல்ல தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது. மறுபடியும் சொல்றேன், எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் முதலாவது உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். கவனிங்க, ஏன் தெரியுமா இந்த ஆயி அப்படின்ற பட்டணத்தில் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி? நேற்று உட்காந்து வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் தோல்வி அப்படின்னா, கவனிங்க, எகிப்திலே கர்த்தர் அவர்களுக்கு பரிசுத்தத்தை கட்டளையிட்டார். பஸ்கா அனுசரிக்கும் பொழுதே இங்க பாரு, ரத்தத்தினால கழுவப்படுகிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு போனாரு. இப்ப அங்கே இருந்து வனாந்தரத்துல வந்தாச்சு. வனாந்தரத்துல வந்து வனாந்தரத்துல தான் இருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க, யோர்தான் இருக்குது. இப்ப யோர்தானுக்கு இப்புறத்திலே யோசுவா சொன்னா, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். யோசுவா 3ஆவது அதிகாரத்தில், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இப்போ நான் வனாந்தரம் போயிடுச்சு, அடிமைத்தனம் போயிடுச்சு, வனாந்தரம் போயிடுச்சு. இப்போ நான் ஆசீர்வாதம் தேவன் எனக்குன்னு வச்சிருக்கிற கானானுக்குள்ள கால் வச்சிட்டேன். அப்பா, எல்லா நன்மையும் வந்துட்டுப்பா. நான் எதுக்கு காத்திருந்தனோ அதெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்துட்டாரு. இனிமே அப்படி போட இஷ்டம் போல ஆட்டம் போடலாம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இங்க பார், நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வெளியிருந்தாலும் உனக்கு இருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷனு, இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் பரிசுத்தம். நீ ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் பொழுதும் ஒன்றை மாத்திரம் மறந்துடாத, நீ பரிசுத்த ஜாதியாகும் இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிற. நீ எங்க இருந்தாலும் கடைசி வரையிலும் உனக்கு இருக்க வேண்டிய அலங்காரம் பரிசுத்த அலங்காரம். அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம வாசிச்சோம் சங்கீதம் 93:5, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் ஆலங்காரமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம், நாமே அந்த ஆலயம். இந்த ஆலயத்துல பரிசுத்தம் என்கிற அலங்காரம் என்னைக்கு தெரியுமா இருக்கணும்? வசனம் சொல்லுது, நித்திய நாளாக
அந்த பரிசுத்த அலங்காரம் இருந்து தான் தீரணும். பிரதர் 2026 நான் இன்னும் அவருக்கு என்று பரிசுத்தமாக வாழும்படி என்னை நான் தீர்மானிக்கிறேன். இவங்க முதலாவது இழந்தது என்னத்தை தெரியுமா? இழந்தாங்க, பரிசுத்தத்தை தான் இழந்தாங்க. ஏன் இந்த இடத்துல தோல்வி? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யோசுவா 6வது அதிகாரம் 27, ஜாஷுவா சாப்டர் 6 வெர்ஸ் 27. ரொம்ப சூப்பராக அந்த அதிகாரம் முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு, நான் எல்லார் கண்களுக்கு முன்னாக நான் மகிமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அங்கே தொடங்குச்சு. எங்க 3வது அதிகாரத்தில் யோர்தான் கரையில் தொடங்கி அதன் பிறகு இங்கே இப்போ எரிகோ மதில் இவங்களுக்கெல்லாம் கலக்கம்தான். ஆனாலும் சேனைகளின் கர்த்தருடைய அந்த அதிபதியை தூதன், அந்த சேனைகளுடைய அதிபதியை, கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியை அவன் தரிசிக்கிறான். தரிசிச்சுட்டு எரிகோ மதில் இடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா யோசுவா தான்பா, மோசே இருந்தாரு, ஆனா யோசுவா பார். இப்ப எல்லா இடத்துலயும் இவரோட கீர்த்தி பரவிட்டு, அப்பா யோசுவா தான்பா தலைவர், இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார்ப்பா ராஜாவா இருக்கிறாங்க இப்போ, அல்லது தளபதியா யார் இருக்கிறாங்க? யோசுவா இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய புகழ் தேசமெங்கும் பரவிற்று. தேசமெங்கும் பரவிற்று. ஒரு மகிமையான வெற்றி பெற்றாச்சு. ஆனால் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ பெரிய வெற்றி சடனாக ஒரு தோல்வியில் முடியுது. தயவுசெய்து இன்னைக்கு வீட்டில் போய் நீங்கள் வாசிருங்க. 5, 6, 7, 8 அதிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும். சடனாக ஒரு தோல்வி வந்துச்சு. பிரதர், கானானுக்குள்ள ஆசீர்வாதங்களுக்குள்ள வந்த பிறகு எனக்கு இவ்வளோ பெரிய தோல்வி இன்னும் கேட்டீங்கன்னா, கானானுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது தோல்வி. யோசுவா 1:5 ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏ யோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. கவனிங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருத்தன் கூட உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். விட்டு போயிச்சேங்க. ஃபர்ஸ்ட் தோல்வி, ஃபர்ஸ்ட் சறுக்கல், முதல்ல கானானுக்குள்ளாக வந்த அவமானம். என்ன ஆண்டவரை செய்யறது? இந்த தோல்வி எங்களுடைய வரலாறையே அப்படி மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்குது ஆண்டவரே. எங்கள் மேலே விழுந்த பெரும் கரும்புள்ளியாக இருக்குது ஆண்டவரே. நாங்கள் முன்னேறி போகிறது எல்லா விதத்திலும் தடை செய்யக்கூடியதாக இருக்கிறதே. இப்போ என்ன தெரியுமா, நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகான் என்கிற ஒரு மனிதன், கவனிங்க, ஆகான் என்கிற ஒரு மனிதன் எரிகோல ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு, எரிகோ பட்டணத்தை சுட்டரிச்சு போட்டுரு, உள்ள இருக்கிற எல்லா ஜனங்களையும் கொன்று, ராஜாவை கொன்று, அதுல இருக்கிற பொண்ணு இதெல்லாம் எனக்கு சேரணும். நல்ல கவனி, சாபத்தீடான அந்த நாட்டில் இருக்கிற பொருள்லாம் சாபம், அதை பேசாம இங்க கொண்டு வந்து சேர்த்துரு, கர்த்தருடைய பொக்கிஷத்தில் கொண்டு வந்து சேர்த்துரு. சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த ஆகான் என்பவன் ஒரு பாபிலோனிய சால்வை எடுத்துக்கிட்டானா, 200 சேக்கல் வெள்ளி எடுத்துக்கிட்டானா, 50 சேக்கல் தங்கத்தினாலான ஒரு பாலத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து புதைச்சிட்டான். இப்போ தப்பு செஞ்சது யாரு? கொஞ்சம் பேசுங்க. தப்பு செஞ்சது யாரு? 7வது அதிகாரத்துக்கு 1வது வசனத்துக்கு வாங்க. யாரு பண்ணா? ஏங்க, திருடுனது ஆகானா இஸ்ரவேலரா? ஏங்க, ஆகான்ற ஒருத்தன் தான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, இஸ்ரவேலர் எல்லாரும் எனக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டாங்க. கவனிங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்ம மெசேஜில் கூட ஒன்று இருக்கும், காட் ஆஃப் அனதர் சான்ஸ், திரும்பவும் வாய்ப்பொருளும் தேவன் ஒன்று இருக்கும். வேணா அப்புறம் போய் கேட்டு பாருங்க. இதே சப்ஜெக்ட்ல இருந்தால் நம்ம பேசியிருப்போம். ஒரு மனுஷன் இன்னும் கேட்டீங்கன்னா பாருங்களா, இஸ்ரவேல் கூட்டத்தை அன்னைக்கு ஆண்டவர் சபையாகத்தான் பார்த்தார். சபையார் அப்படின்னே போட்டிருக்கு. இந்த சபையார் வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, சரீரத்திலே ஒரு அவயவம் பாடுபட்டால். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இன்னைக்கு சபையில எத்தனை பேர் இருக்கிறோன்னா, ஒருவர் செய்கிற தீமை, ஒருவர் செய்கிற ஆண்டவருக்கு விரோதமா செய்கிற துரோகம், கவனிங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் வலியை கொண்டு வரும். அதனால தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பாஸ்டங்கள்லாம் சீக்கிரத்தில் நிறைய பேருக்கு பிபி சுகர்லாம் வந்துருது. நான் அடிக்கடி யோசிப்பேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்றாங்க, இவங்களுக்கு ஏன் பிபி சுகர் வருது அப்படின்ட்டு. ஊரில் தான் சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் தேல் கொட்டை, பனை மரத்தில் நெறி கட்டிச்சான். இது கரெக்டு தான் பாருங்களேன். அங்கே ஒருத்தன் பண்ணது இங்கே யோசுவாவுக்கு விழுந்தது அடி. கவனிங்க, இவன் ஒருத்தன் பண்ண தப்பு என்ன தெரியுமா?
36 பேரை இஸ்ரவேல் ஜனங்களை காவு வாங்கிடுச்சு. இவன் உயிரோட தான் இருக்கிறான், இன்னும் இவன் உயிரோட தாங்க இருக்கிறான். இவன் ஒருத்தன் பண்ண தப்பு இஸ்ரவேலர்ல அன்றைக்கு ஆயி பட்டணத்திலே அவர்கள் யுத்தத்திற்கு என்று போன பொழுது ஏறக்குறைய 36 பேர் அன்றைக்கு அவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தன்றது ரொம்ப முக்கியம். எல்லாரும் இங்க கவனிங்க, பரிசுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் என்னுடைய முழு குடும்பத்திற்கும், பெற்றோர் கவனிங்க, தகப்பன்மார் கவனிங்க, தாய்மார் கவனிங்க, ரொம்ப கேஷுவலா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாள் வாழவே வாழாதீங்க. நான் பண்ணுகிற ஒவ்வொரு பரிசுத்த குலைச்சலான காரியமும் என்னை மாத்திரம் அல்ல, என்னுடைய குடும்பத்தையும் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் பாதிக்கிறது. பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுத்து போடுவான்னு வசனம் சொல்லுது. நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். தகப்பன்மார் கவனிங்க, வீட்டுக்காரி பார்த்துப்பா பிரதர், நான் இஷ்டம் போல இருப்பேன். அல்லது தாய்மார் கவனிங்க, எங்க வீட்டுக்கார் ரொம்ப பொறுப்பா இருக்கிற, அதனால நான் இஷ்டம் போல இருப்பேன். நாம் ஒவ்வொருவரும் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை பாதிக்கிறது. நான் யோசிச்சேன், இந்த ஆகான்ற ஒரு மனுஷன் என்னடா இவன் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டான், அவன் பிள்ளைங்கெல்லாம் போச்சே, அவன் குடும்பமே போச்சே, குடும்பமே போச்சே. சரி, இந்த பாளையத்தில் காணப்பட்ட பாவம் தான் என்ன? இந்த பெரிய பாவம் தான் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. நேற்று உட்காந்து யோசிப்பது 3 முறை இஸ்ரவேல் ஜனங்கள் வேவுகாரரை அனுப்பின சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த 3 முறை அவங்க கொண்டு வந்து ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். உதாரணத்திற்கு நம்பர்ஸ் சாப்டர் 13 நீங்க வாசின்னு வச்சிங்களேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 12 வேவுகாரரை அனுப்புறான். இதுல 2 பேர் யோசோபம் காலிபம் வந்து நம்ம போய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருப்பா, நம்ம அதை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க. மித்தம் 10 பேர் என்னத்தோட சொல்றாங்க, தேசம் நல்ல தேசம், கவனிங்க, கர்த்தர் நமக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசம் நல்ல தேசம், ஆனா அங்க இருக்கிறான் பாரு, அவன் தான் ரொம்ப மோசமான ஆளு. எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல. இவங்க வந்து சொன்னாங்க, எங்க பார்வைக்கு அவங்க ஜஜாண்டிக்கா இருந்தாங்கன்னு சொன்ன பாருல, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். இது என்ன கான்செப்ட்னே புரியல. அவன் பார்த்துட்டு ஒன்னு சொன்னானா, வெட்டுக்கிளி பையான்னு சொன்னானா? சொல்லவே இல்லை. இந்த 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 திருச்சி பேசுறது இருக்கு பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப டேஞ்சர். பாஸ்டர் சொன்னாரு, முடிஞ்சு போச்சு. பாஸ்டர் சொன்னாரு, இந்த மாடுலேஷன் மாறுது பாருங்க, பாஸ்டர் மண்டையில் வந்து குண்டு விழுந்துரும். உண்மைதானே? பேசுறது கரெக்டாக பேசணும் பிரதர், கவனிங்க, பேசுறத கரெக்டாக பேசணும். இந்த வருஷத்துல பேச்செல்லாம் கொஞ்சம் மாறணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. சொல்றது உள்ளதுன்னு சொல்லிட்டாரு. கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுற வசனம் சொல்லுது. சில காரியத்தில் வாய் மூடிட்டே இருக்கிறது நல்லது இல்லை பிரதர். உள்ளதுன்னு சொல்லணும், இல்லதுன்னு சொல்லணும். ஆண்டவரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியுமா உன் மாமியார் அப்படி சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் நீ சொன்ன வசனத்தின்படியே சத்தியத்தை பேசணும்னு சொன்னா போச்சு ஒரு குடும்பம் டமால். அங்க பின்னால் ஒரு வசனத்தை எழுதுங்க, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் நல்லா இருக்கிற குடும்பத்தையும் நாசமாக்கிறான். உண்மைதானே? கவனிங்க, இந்த 10 பேர் வந்து சொன்னாங்க, தேசம் நல்ல தேசம், ஆனா நம்மால் ஜெயிக்க முடியாது. அங்க ஒரு அடி. அப்படி யோசுவா 2வது அதிகாரத்துல இங்க இருந்து யோசுவா மறுபடி வேவுகாரரை அனுப்பி போய் எரிகோவை வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றான். இந்த 2 பேர் வந்து சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. யோசுவா 2:24 ஒவ்வொன்றும் அழகாக வச்சு தியானிங்க, நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்குன்னு. யோசுவா 2:24 என்ன திரும்ப சொன்னாங்க, அவங்க வந்து கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில, யார் ஒப்பு கொடுத்தா? கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இப்ப யோசுவா 7வது அதிகாரம் 3வது வசனத்துல கூட பாருங்க, வேவுகாரரை அனுப்புறான் யோசுவா. இவங்க வந்து என்ன திரும்ப சொன்னாங்க, யோசுவா எல்லாம் நாம பார்த்துக்கல, என்ன இது ஒரு 2000-3000 பேர் போன போதும் அடி ஈஸி அடிச்சுட்டு வந்துடலாம். இவங்களுக்கு விழுந்தது அடி. பிரதர் கவனிங்க, நாம் பார்க்கிற பார்வையும் தேவ சித்தத்தின்படியே பார்க்கறதா இருக்கணும். தேவன் எப்படி பார்ப்பாரு? விசுவாச பார்வை. நாம் பேசுற பேச்சும் அதே மாதிரி இருக்கணும். 2026 இதெல்லாம் தீர்மானம், ஓ பிரதர் உங்க மேல ஆசீர்வாதங்கள் அள்ளி கொட்டுவார், அள்ளி கொட்டத்தான் செய்வார். நான் திருந்தி, நான் ஏற்கனவே சொன்னது போல கிவிங் எண்ட் கரெக்டா இருந்துகிட்டே இருக்கு, ரிசீவிங் எண்ட் எப்பவுமே கரெக்டா இருந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த பாளையத்துல வந்த பாவம் என்ன? நீங்க கொஞ்சம் ஆழமா ஆராய்ஞ்சீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் எதையோ சவுக்கடி கொடுத்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த பாளையத்துல வந்த பாவம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பா ஆராய்ஞ்சீங்கன்னா முக்கியமான ஒரு காரியம். கவனிங்க, எடுங்க பார்ப்போம். யோசுவா 6வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலான எல்லாமும், எல்லா பாத்திரங்களும்
ஏன் எரிகோல அப்படி சொன்னார் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இப்ப எரிகோல கர்த்தர் சொல்லிட்டார், அங்க இருக்கிற பொண்ணோ வெளியோ வெண்கலமோ எல்லாம் கர்த்தருடையது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கானானுக்குள்ளாக வருகிற முதற் பலன். நல்ல கவனிங்க. ஏன் எரிகோல ஒண்ணுமே தொடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, இந்த பார்ப்பா, முதற் பலன் அனைத்தும் கர்த்தருடையது. இதை யாரும் தொடவே கூடாது, யாரும் தொடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள்ல, உன்னுடைய பொருளாலும் உன்னுடைய விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய களஞ்சங்கள் பூர்ணமா நிரம்பி வழியும், உன் ஆலைகள்லாம் என்ன வழிஞ்சு ஓடும். இப்போ கானான் என்கிற தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து ஃபர்ஸ்ட் கொள்ளை அல்லது ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? எரிகோவுக்குள் இருந்ததான கொள்ளை பொருள், அது பொன்னோ வெள்ளியோ வெண்கலமோ. வேதம் சொல்லுகிறது, முதற் பேர் அனைத்தும் அல்லது முதற் பலன் அனைத்தும் கர்த்தருக்குரியது. ஒழுங்கு மரியாதை கர்த்தருக்கு சேரும். இப்ப இவன் பண்ணது என்ன தெரியுமா? ஆகான் பண்ணது என்ன தெரியுமா? எது தேவனுக்கு உரியதோ, கவனிங்க, எது தேவனுக்கு உரியதோ அதை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். இப்ப என்ன தெரியுமா நமக்கு பிரச்சனை? தேவன் என்ன ஆசீர்வதிக்க தான் செய்யறாரு. மறுபடியும் தசமபாகத்தை பத்தி எல்லாம் பேசுறேன்லாம் நினைக்காதீங்க. நான் சப்ஜெக்ட் அப்படி உங்களுக்கு பேசுறேன். நான் உங்களுக்கு வசனத்தை வசனமாவே காண்பிச்சுட்டு போயிடுறேன். நான் வாசிச்சிடலாமா? ஆண்டவர் இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த இந்த இஸ்ரவேல் மன்னிக்கணும், இந்த ஆகானை குறித்து சொல்லும் பொழுது 6:19 வாசிங்க. இப்ப கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஆண்டவர் ஒன்னும் பேராசில சொல்லலை. எப்பா, நம்ம போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் பிரகாரம், நான் சொல்லியிருக்கிற கட்டளை பிரகாரம் எல்லாமே எனக்குரியது. இப்ப ஆண்டவர் எல்லாத்தையுமே எனக்கு தந்துருன்னு சொல்லல, தேசத்தில் இருக்க எல்லாத்தையுமே. யோசுவா 8வது அதிகாரம் 2வது வசனம், ஆயி பட்டணத்துல என்ன சொல்றாரு கவனிங்க. நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் நீயே எடுத்துக்கிட்டார். உங்களுக்கு புரியுதா? எரிகோல ஏன் தொடக்கூடாதுனாரு? முதற் பலன் அனைத்தும் கர்த்தருக்குரியது. ஆயி பட்டணத்தில் வரும் பொழுது நீ எல்லாத்தையும் எடுத்துக்க, அது உனக்குரியது. இப்போ ஆகான் பண்ணது என்ன தெரியுமா? எது தேவனுக்குரியதோ. பிரதர், இதெல்லாம் கவனிங்க. தசமபாகத்தை குறித்து நிறைய பேர் கேள்வி உண்டு. மறுபடியும் சொல்றேன், நான் பணத்தை பத்தி பேசவே இல்லை. பணமும் அதில் அடங்கும். ஆனால் உங்களுடைய நேரம் மற்ற எல்லாமே. பாஸ்டர் இல்லாம மலாக்கி சாப்டர் 3 3வது அதிகாரம் 6ல இருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஃபர்ஸ்ட் என்ன திரும்ப கொண்டு வந்து வச்சார் ஆண்டவர்? இப்போ எந்த விஷயத்தில் ஆண்டவரை திரும்பணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க. இப்போ மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதுல ஆண்டவரை வஞ்சித்தோ என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சொல்லுங்க பாப்போம் சபிக்கப்பட்டோன்னு சொல்றாரு? ஏன் சபிக்கப்பட்டோன்னு சொல்லுங்க பாப்போம். அன்றைக்கு இந்த ஆகான் எது டைத்தோ, எது தேவனுக்குரியதோ, இதெல்லாம் எனக்கு சேர வேண்டும் என்று சொன்ன எரிகோவின் பொக்கிஷத்திலே ஒரு பாபிலோனிய சால்வை, 200 சேக்கல் பெருமான வெள்ளி, 50 சேக்கல் நிறையுள்ள பொற்பாலம், இவைகள் அவருக்குரியது. அதுல கை வச்சான். அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:25 பரிசுத்தமானதை விழுங்குகிறதும், அந்த வேர்டு அப்படி போட்டுருக்கு பாருங்க, விழுங்குகிறது. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். அதை வாசிங்க, அந்த வசனத்தை எல்லாரும் வாசிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். Proverbs chapter 20 verse 25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். ஏன் பிரதர் பரிசுத்த குலைச்சல்? நீங்க பரிசுத்த குலைச்சல் போய் வேசித்தனம் பண்றது, விபச்சாரம் பண்றது, களவு பண்றது, கொலை பண்றது, இது மாத்திரமே நினைச்சிடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடான துரோகம் பண்ணினார்கள். கொஞ்சம் கவனமா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மறுபடியும் சொல்றேன்,
ஆண்டவரே எனக்கு நீ வச்சிருக்க எல்லா நன்மைகள் நான் சுதந்திரிக்கணும் ஐயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாளையம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும்பா. தேவனுக்குன்னு உரியது ஒன்று கூட நீ எடுத்துடக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்குன்னு எனக்குன்னு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுக்குறாரு. 1440 நிமிஷம். 24 மணி நேரம் 1440 நிமிஷம். நேரத்தில் சொல்றதா இருந்தா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 24 நிமிஷம். இதை நாம் அவருக்குன்னு கொடுத்து தான் தீரணும். ஆண்டவர் அதெல்லாம் விட்டுட்டு தான் கேட்குறார், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க பண்ணக்கூடாதா? பிரதர் சிஸ்டர் கவனிங்க, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? பேதுரு யாக்கோபு யோவானும் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. 1 மணி நேரமாவது வீழ்த்திருந்து ஜெபிக்க கூடாதா? 2026 பிரதர், தேவனோடு நான் எவ்வளவு நேரம் செலவழிக்கணுமோ அவ்வளவு நேரம் நான் செலவழிக்க போகிறேன். இதுக்கு ஒத்து போகிறவங்க கரங்கள் ஒருத்தர் அலையில சொல்லுங்க பார்ப்போம். சில பேருக்கு கையே தூக்க வராது. மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கலைன்னா இங்கே ஆண்டவர் இதே காரியத்தை தான் சொல்லுவார். இப்போ வாசிங்க மல்கியா 3வது அதிகாரம் 8ல் இருந்து மறுபடியும் வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகங்களிலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனைகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டணும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்கள் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது இல்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் எல்லா ஜனங்களும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். கரங்குளத்து சத்தமரலையில சொல்லுவோமா பிரதர்? இந்த 2026 ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வீக்கில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்குன்னு உள்ள ஒன்றை கூட நான் தொடாமல் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஐயா. ஆமென். நம்ம சில காரியங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் பண்ணின ஒரு காரியம் மொத்த ஜனத்தையும் குற்றப்படுத்துகிறதாக இருந்தது. சரி, இந்த சாபத்தை எப்படி தெரியுமா வாங்கிக்கிட்டான்? பரிசுத்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த ஆகானையும் அவன் குடும்பத்தையும் மொத்தமா கொண்டு வர சொல்லி அவர்கள் மேல் கல்லெறிந்து கொன்று கற்குவில வைத்தார்கள். இந்த பனிஷ்மெண்ட் யாருக்குள்ளது தெரியுமா? இந்த பனிஷ்மெண்ட் யாருக்குள்ளது தெரியுமா? இந்த பனிஷ்மெண்ட் அங்கிருந்த சத்துருக்களுக்கு உரியது. வேணா அதையும் வாசிடலாம். யோசுவா 8:29. ஜாஷுவா சாப்டர் 8. ஆயின் ராஜாவை ஒரு மரத்தில் தூக்கு போட்டு சாயங்காலம் மட்டும் அதில் தொங்க விட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அந்த ஆயின் ராஜாவினுடைய உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அதை பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கல் குவியலை, இங்க கவனிங்களேன், இது யாருக்குள்ள தண்டனை தெரியுமா? இது யாருக்குள்ள தண்டனை தெரியுமா? சபிக்கப்பட்ட அந்த தேசத்தின் குடிகளுக்கு ராஜாவா இருந்த அந்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை யார் தெரியுமா கிடைச்சதுங்க? ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஆகான் என்கிற ஒரு இஸ்ரவேலனுக்கு, யூதா கோத்திரத்தில் இருந்த ஒரு மனுஷனுக்கு கிடைச்சது. ஏன்? வேதம் சொல்கிறது, அவன் சாபத்தீடானதை தன்னுடையதாக்கி கொள்ள விரும்பினான். நீங்க உடனே நினைப்பீங்க, பிரதர் அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பிரதர் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கானானுக்குள்ள என்றான உடனே ஒருத்தன் இந்த மாதிரி மாய்மாலம் பண்ணனா. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிச்சீங்கனால முதன் முறையா சபை இப்பதான் பிறகுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க அனனியாள் சப்பிராள் விஷயம் அதே மாதிரி தான். தெரியுமா பிரதர்? கவனிங்க, ஆண்டவர் பரவாயில்ல பிரதர், அதெல்லாம் பழைய ஏற்பாடு, நீங்க எல்லாம் கிருபை அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் விடவே இல்லை. ஏங்க, புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு சம்பவத்தை கொண்டு ஆவியானவர் வச்சுட்டாரு. இங்க பார், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிதாக ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே அங்கே ஆகான்ற ஒரு மனுஷனை வச்சாரு. இங்கே ரத்தத்தினால மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டு சபை அப்படி வேகமா விட்டுச்சு கிளம்புது. இங்கேயும் அனனியாள் சப்பிரால கொண்டு வந்து ஆண்டவர் வச்சுட்டார். அங்க இருந்தது போலவே இங்கேயும் இருக்குது. மறந்துடாத, நான் அங்கே என்ன கொடுக்கப்பட்டதோ அதே காரியத்தை தான் அனனியாள் சப்பிராள் விஷயத்தில் நான் செஞ்சிடறேன். ஒரு எக்ஸாம்பிள் அப்படி வச்சுட்டார். இங்க பாத்துக்க, நான் பரிசுத்த ஆவியானவர், நான் இதை செய்ய தயங்க மாட்டேன். ஒருவேளை அனனியாள் சப்பிராள் விஷயம் அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் எழுதலைன்னா இன்னைக்கு நான் ஆகானை பத்தி பேசுறது வீணா இருக்கும். கவனிங்க,
அனனியா சப்பிராள் விஷயத்துல பேதுரு சொல்றான், நீ பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவி என்கிற ஒரு நபர். பரிசுத்த ஆவியானவர் என்பது ஏதோ கற்பனை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்பது அவர் ஒரு நபர். நீ பரிசுத்த ஆவியானவர் இடத்துல போய் சொன்னாய். ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்குரிய நேரமோ பொருளோ எதை எடுத்தாலும் நான் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல போய் சொல்லுகிறேன். இது ரொம்ப முக்கியம், கவனிங்களேன். இதுல என்ன தெரியுமா வசனம் சொல்லுது? வாசிங்க யோசுவா 7:1. ஒவ்வொரு வருஷமா அது எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். யோசுவா 7:1. அவன் என்ன தெரியுமா சொன்னா? 31. வாசிங்க, சாரி, 7:21. இப்ப கேட்கறான், யோசுவா வந்து சொல்றான், மகனே கர்த்தரை மகிமைப்படுத்திருப்பா, ஒன்னால பாவம் 36 பேர் செத்துட்டாங்க, எனக்கும் ஒரே அவமானமா இருக்குது, பாவத்தை மறிக்காம அறிக்கிட்டு. வாசிங்க, அவன் சொல்ற வார்த்தை கவனிங்க. கொல்லையில நேர்த்தியான பாபிலோன சால்வை கண்டு 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இது எங்க தெரியுமா தொடங்குச்சு? ஏதேன் தோட்டத்துல தொடங்குச்சு. அவள் இச்சித்து பார்வைக்கு இன்பமா இருக்கிறதை கண்டு புசித்தாள். இங்கே அதான் போட்டிருக்குது. அங்க இச்சித்து கண்டு, இங்க கண்டு இச்சித்து. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, சேட்டன் works through eyes, God works through ears. புரியுதா புரியலையா? ஆண்டவர் காதுகளின் வழியாவே கிரியை செய்கிறார். அதனால தான் வேதம் சொல்கிறது, விசுவாசம் வந்து கேள்வினாலே வரும். வசனத்தை கேட்டுக்கிட்டே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் ஒரு நாள் வந்துட்டு பம் அப்படின்னு சொல்லி பெரிய தரிசனத்தை காட்டிங்க பார், நீ ஒழுங்கா போலன்னா உன்னை கொண்டு போட்டுருன்னு சொல்ல போறது இல்லை. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகணும் அப்படியே காதுகள் மூலமா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். பிசாசு ஒருத்தன் தான், அப்படி பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை பாரு, இதை பாரு, இதை பாரு. அன்றைக்கு ஆகானுடைய விஷயத்துல அதான் செஞ்சான். வாலிப பிள்ளைங்க நல்லா கவனி. கையில மொபைல் போன் எடுக்கும் பொழுது ஆகான் கையில் இருக்கிற பாபிலோனிய சால்வையை போல, 200 சேக்கல் வெள்ளியை போல, 50 சேக்கல் பொன் பாலத்தை போல இருக்குதப்பா. அவன் சொன்னான், நான் பார்த்தேன், இச்சித்தேன், எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன். யாருக்கும் தெரியாது. எனக்கு என்ன பெரிய துக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு கூட தெரியல, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியல. அவன் யுத்த காலத்துல இருந்து அவைகளை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது யாருக்கும் தெரியல. ஒருத்தருடைய கண்கள் மாத்திரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கவனிங்க, அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்டிப்பா அவருக்கு தான் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், யோர்தானுக்கு அந்த புறத்துல யோசுவா சொன்னா 3:5, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்ப 7:13 வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை. எழுந்துரு. என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். போதும். ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன பாருங்க, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு வெளியே இருந்தாலும் நீங்க பரிசுத்தத்தை மிஸ் பண்ணிட முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு உள்ள வந்தாலும் பரிசுத்தத்தை ஒரு நாள் மிஸ் பண்ணிடவே முடியாது. அதனால தான் சொன்னேன், பரிசுத்தமானது நித்திய நாளாக நம்முடைய ஆலயத்தினுடைய அலங்காரமா இருக்கிறது. பிரதர், இந்த 2026 என்ன பிரதர்? என்னுடைய பிரதான நோக்கம் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் என்னுடைய நடக்கையில் எல்லாவற்றிலையும், என்னுடைய பார்வையில், என்னுடைய பேச்சில், சில பேர்லாம் வந்து பேசுகிற பேச்செல்லாம் கொஞ்சம் அப்படி வார்த்தையெல்லாம் மாறட்டும், நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும், யோசனைகள் மாறட்டும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்துட்டு அதை சுதந்திரிக்க முடியாமல் நிறைய நேரத்தில் தவிப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பரிசுத்தம் பண்ணிக்க, எங்கே தோத்தியோ எங்கே விழுந்தியோ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்க, நீ மறுபடியும் அவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? 2வது குறிப்பு, நீங்களும் நானும் வாழ்க்கையில் ஒருவேளை கடந்த நாட்களிலே விழுந்து போயிருக்கலாம், தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். 7:10 வாசிங்க பார்ப்போம். யோசுவா 7:10. நான் வேகம் முடிச்சிடறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்துரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ ஆகோர் பள்ளத்தாக்கில் விழுந்து கிடக்கிறதுக்கு அல்ல, நீ உன்னை வீழ்த்திய ஆயி என்கிற பட்டணத்தை ஜெயிக்கும்படியாகத்தான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுவோமா? 18 கர்த்தர் சொல்றாரு. 8:18. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டி ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். நான் ஒப்பு கொடுப்பேன். இவங்க முதல்ல 2000 பேர் 3000 பேர் போயிடலான்னு போனாங்க, முடியல. இப்போ கர்த்தர் சொன்னார், நான் ஒப்பு கொடுப்பேன் பார், நான் உனக்காக அதை செய்வேன், நான் ஒப்பு கொடுப்பேன். கவனிங்க, 2026 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல
எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்கு எனக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு தான் ஆயத்தமா இருக்கிறாரு. ஒரு காரியத்தில் கூட அவசரப்படவே படாதீங்க. கவனிக்கணும், அவசரப்படவே படாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க போய் பேசாம கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவரே, இது எனக்கு செய்யணும்னு தோணுது. சில நேரத்தில் நம்மளை சுற்றில இருக்கும் கொடுப்பாங்க பாருங்க ஆலோசனை. அன்றைக்கு வேவு பார்த்துட்டு வந்தவங்களாம் சொன்னாங்க, போய் அடிச்சிடலாம் ஐயா, போய் அடிச்சிடலாம். ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப டெம்டேஷன் பாருங்க. அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம். நான் நேற்று ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டேன், இன்னும் ஆழமா. யார் என்ன சொன்னாலும், ஐயா நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், ஐயா நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், நல்லா கவனிங்க. இப்போ வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ யோசுவா பதிவிட வைக்கிறான், பிளான் போடுறான். ஆயிப்பட்டினத்திலிருந்து ஜனங்கள்லாம் அவனை துரத்துறாங்க. இவன் பயந்து வர்ற மாதிரி ஓடுறான். பின்னால் இருந்த ஜனங்கள் வந்து ஆயிப்பட்டினத்தை பிடிச்சி தீ கொளுத்துறாங்க. இவன் மறுபடியும் திரும்பி வந்து 12,000 பேர் அன்றைக்கு அவர்கள் கொன்று போட்டார்கள். எந்த இடத்துல அவர்கள் தலை குனிந்தார்களோ, கவனிங்க, எந்த இடத்துல அவர்கள் அழிக்கப்பட்டார்களோ அந்த இடத்துல தேவன் அவர்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்தார். உள்ளே சொல்லுவோமா? இப்போ மறுபடியும் அங்கெல்லாம் தேசம்லாம் செய்தி பரவுது. அப்போ ஆயப்பட்டினத்தையும் அவங்க அடிச்சிட்டாங்கப்பா, அதனுடைய ராஜாக்களையும் அழிச்சு போட்டாங்க. இப்போ யோசுவா செஞ்சது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேதம் சொல்கிறது, அவன் ஏபால் என்கிற மலையிலே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த ஏபால் மலையும் கெர்சி மலையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மோசே அந்த இடத்துல ஏபால் மலையில இருந்த 6 கோத்திரங்கள்லாம் சாபமான வார்த்தைகளை கூறும்படி சொன்னான். கெர்சி மலையில இருந்த 6 கோத்திரங்கள் அவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறும்படி சொன்னான். இப்ப யோசுவா எங்க தெரியுமா கொண்டு வந்து பலிபீடத்தை கட்டினா? எங்க கட்டினா சொல்லுங்க? அவன் கெர்சி மலையில கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் நாம நினைப்போம். வேதம் சொல்கிறது, எங்கே சாபமான வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ அந்த ஏபால் மலையிலே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தினுடைய சாபங்களுக்கெல்லாம் நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதுல என்ன தெரியுமா ரொம்ப அற்புதம்? அங்கும் கூட பாருங்க, சிலுவையை தான் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. இங்கே ஆகான் என்பவனுடைய கற்குவியல். இந்த ஆகானுடைய கற்குவியலை பார்க்கறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ எங்க வாழ்க்கையில தோல்வி வந்துச்சு, தோல்வி வந்துச்சு, தோல்வி வந்துச்சு. அங்க ஆயின் ராஜாவினுடைய கற்குவியலை பார்க்கறவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு ஜெயம் கிடைச்சது, ஜெயம் கிடைச்சது. ரெண்டுக்கு நடுவில் என்ன தெரியுமா வந்து நிக்குது? ஏபால் மலையிலே சபிக்கப்பட்ட ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல சொல்றேன், கல்வாரி சிலுவையிலே அங்கே பலிபீடம் கட்டப்பட்டு இயேசு ரத்தம் சிந்தி பலியாக செலுத்தப்பட்டதினாலே இந்த ஆகோரினுடைய நிந்தை, இந்த ஆகோரிலே எனக்கு ஏற்பட்ட அவமானம், அங்கு ஆயின் ராஜாவை அந்த பட்டணத்தின் வாசலிலே புதைக்கப்படுவதன் மூலமாக என்னை விட்டு நீங்கிச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், சொல்லுங்க, எல்லா இடங்களிலேயும், எல்லா இடங்களிலேயும், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்குடுத்தி சத்தமுறையில சொல்லுவோமா? இந்த பக்கம் ஆகோர் பள்ளத்தாக்கு அவமானம் தான். அந்த தோல்வியை பார்க்குற பொழுதெல்லாம், நீ இதை பார்த்துக்கப்பா, எனக்கு கட்டப்பட்டிருக்கிற பலிபீடத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையிலே எது அவமானமோ அவைகள் எல்லாவற்றையும் நான் இன்னைக்கு உனக்கு வெற்றியின் சின்னமாக நான் மாற்றி கொடுக்குறேன். இப்போ ஆண்டவர் பாருங்க, இதை இன்னொரு காரியமாக சொல்றார். இந்த ஆகூர் பள்ளத்தாக்குன்றது ரொம்ப அவமானம். இதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். வாசர் இல்லாம ஓசியா அங்க ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது அதிகாரம், ஓசியா 2வது அதிகாரம் 14 முதல் 16 வரணும் வசனங்கள். எல்லாரும் எடுங்க. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி, அங்கே அவளுக்கு திராட்சை தோட்டங்களை நம்பிக்கையின் வாசலாக, எது அவநம்பிக்கையின் வாசலாக இருந்துச்சோ, ஆண்டவர் சொல்றாரு, ஆகூரின் பள்ளத்தாக்கே அவளுக்கு நம்பிக்கையின் வாசலா நான் கொடுக்கிறேன். அப்பொழுது அவள் அங்கே தன்னுடைய இள வயது நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல, இன்னொருத்துல சொல்ற ஆதி அன்பிற்கு திரும்பி, எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த உடனே மிரியாம் முதற்கொண்டு எல்லாரும் கர்த்தர் மகிமையா வெற்றி சிறந்தார் பாடுங்கன்னு சொன்னாலே, அந்த பாட்டுக்கு, அந்த ஆதி அன்பிற்கு உன்னை மறுபடியும் நான் கொண்டு வந்து நான் உன்னை நிலப்படுத்தும். அடுத்த அக்காலத்திலே நீ என்னை பாகாலி என்று அழைக்காமல் ஈஷி என்று சொல்லுவாய். இந்த பாகாலின்னு என்ன தெரியுமா? ஆளோட்டி, ஸ்லேவ் மாஸ்டர்.
நீ என்ன பகாலின்னு சொல்லாம ஈஷனா மை ஹஸ்பண்ட், மை ஹஸ்பண்ட். என்னங்க ஆண்டவரை பார்த்து அப்படி ஆளோட்டி மாதிரி பார்க்காம, சில பேர் பார்க்குறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் அப்படி பார்த்ததே இல்லையா, அது உங்கள் மேலே இருக்கிற தப்பு, நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்கிறாருங்க பாரு, என்ன அப்படி பார்த்து என்னங்க என்னை ஈஸி என்று சொல்லுவாய். ஓ மை ஹஸ்பண்ட், மை பெல்லவன், ஸ்வீட் ஹார்ட், எதுனா சொல்லிட்டு போங்க. நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அவர். கரங்கெடுத்து சத்தம் அலையில சொல்லுவோமா? எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை யாருன்னா சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறேன், நான் உனக்கு ஈஸியாக இருக்கிறேன் பாரு. அந்நாட்களில் என்னை பகாலி என்று சொல்லாமல் ஈஸி என்று சொல்லுவாய். இந்த வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சந்தோஷம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முறை நாங்கள் சறுக்க தான் செய்கிறோம், எத்தனையோ முறை நாங்கள் தோற்க தான் செய்கிறோம், எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையில் ஆகோரின் பள்ளத்தாக்குன்ற அவமானம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆகோரின் பள்ளத்தாக்கு அவமான சின்னமாகவே கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு நான் அதை நம்பிக்கையின் வாசலாக கொடுக்குறேன். ஆமென். இந்த வருஷத்தில் கர்த்தர் சொன்னது போல உன்னை மறுபடியும் கட்டுவேன், உன்னை மறுபடியும் கட்டுவேன். எந்த கற்குவியல் தெரியுமா உனக்கு? உனக்கு எந்த கற்குவியல்? அவமான கற்குவியல் அல்ல. எவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அவமானப்படுத்தினதோ அவைகளெல்லாம் மூடுற கற்குவியல். காரணம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உண்டான, பலி செலுத்தப்பட்டதினாலே உண்டான இரத்தத்தினாலே. வேதம் சொல்லுகிறது, இருப்பாயுதம் படாத கல்லினாலே அன்றைக்கு யோசுவா கட்டினான். இந்த கல் அவர் சிலுவையிலே, அந்த வேதம் சொல்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பெற்ற கல், அது விலையேறப்பெற்ற கல். அதன் மேல் நம்பிக்கை எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை, அதை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த கல் பலிபீடம் இருக்கிறதுனால நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். பிரதர், இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சறுக்கின ஒவ்வொன்று இயேசு நாமத்தில் அன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ணுறேன். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் அவைகள் ஒவ்வொரு சாபத்தின் தேவன் நமக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்றி கொடுப்பாராக. பிரதர், நான் ஒரு புது பலத்தோட போகிறேன். எனக்கு ஐ ஷுட் இன்ஹெரிட் ஆல் பிளெஸிங்ஸ், எல்லாத்தையும் நான் இன்ஹெரிட் பண்ண போகிறேன். பிரதர், கண்டிப்பாக அதற்கு போராட்டம் இருக்க தான் செய்யும். திரும்ப சொல்கிறேன், நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் என்கிற நிலைமையில் அல்ல. புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அதற்கு போராட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒன்று, தேவனுக்குரிய ஒவ்வொன்றையும் நான் அவருக்குன்னு கொடுக்க போகிறேன், தேவனை பற்றி கொள்ள போகிறேன். ஒரு நாள் என் சுய புத்தியின் மேலே நான் சாய்ந்து கொள்ள போகிறதே இல்லை. வாலிப பிள்ளைங்க கவனிங்க, ஒவ்வொரு காரியத்திலும் உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சாய்ந்து கொள்ளாத. அது பெரியதோ சிறியதோ எல்லாத்துக்கும் போய் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. ஆமென். ஆண்டவர் எப்படி என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியாது பிரதர். நேற்று நான் அது ஈஸியாக அதை அப்படியே டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டேன் பிரதர். இன்னைக்கு அதே பிரச்சனை தான் வருது. இன்னைக்கு நீங்கள் போங்க, ஈஸியாக அவர் கரங்களில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். தேவை ஒன்றே ஒன்று, அவருக்குன்னு வாழ்க்கை முழுவதுமாய் பரிசுத்தமாய் அர்ப்பணிப்பது, அவரோடு இணைந்து நடப்பது, அவருடைய ஆலோசனை பெறுவது. சிம்பிள். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ரொம்ப கலங்கடிக்குதோ குழப்புதோ எல்லாத்துக்கும் ஒரே பதில் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார். அவர் இடத்துல கேட்போமே ஆனால் அவருடைய கரத்தை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்களும் நானும், வேதம் சொல்கிறது, இருப்பு ஆயுதம் அழுங்கலாக இருக்க ஒருவன் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டி இருக்குதும். புரியுதா புரியலையா? கோடாரி மரம் வெட்டுறதுக்கு மொக்க கோடாரி எடுத்துகிட்டு போனால் டங்குன்னு வெட்டணும். 4 வெட்டு வெட்டுறதுக்கு பதிலாக 400 வெட்டு வெட்டணும். இருப்பு ஆயுதம் அழுங்கலாக இருக்குது நிறைய பேருக்கு. வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் ஷார்ப் பண்ணுவோம். ஆமென். வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். சுதந்திரிக்கிற வேலை ரொம்ப சாதாரண நம்முடைய பாதங்களில் வந்து விழும் பிரதர். இன்றைக்கு கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறாரு, எதெல்லாம் அவமானமோ அவைகள் எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியின் சின்னமாக மாற்றி கொடுப்பேன், நான் மாற்றி கொடுப்பேன். எல்லாரும் எழுதுன்னு இருப்போம். டோட்டல் ஆண்டோடைய கரத்தில் அப்படியே படைச்சிருங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நான் எங்கெங்கெல்லாம் சறுக்கிறேன் உமக்கு தெரியும். என் வாழ்க்கையில் எதெல்லாம் தோற்று போன நிலைமையில் இருக்குது உமக்கு தெரியும். எதெல்லாம் என்னை கலங்கடிக்கிற மாதிரி இருக்குது உமக்கு தெரியும். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறவர் நீர் ஐயா. நல்லா துதிங்க, விடுதலையோடு அவரை துதிங்க. இந்த 2026வது ஆண்டை கர்த்தர் காண செய்தார்ல, இன்றைக்கு 4ஆம் தேதியில் வந்து நாம் நிற்கிறோம். எனக்கு எல்லாம் நீர் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய தேவையோ, என்னுடைய சரீர பிரகாரமான தேவையோ, என் இயேசு எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீர் ஐயா. ஆமென். எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீர்.
எல்லாரும் அவரை நல்லா துதிங்க பார்ப்போம். நல்லா துதிங்க. நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நன்றி 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 நன்றி. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, நான் தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீர். கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே. இயேசுவே, 2026 முழுவதும் நீங்க சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். அவர் நாமமே மதுரம் மாதே, அவர் நாம் ஜெயம் உண்டே, ஜெயம் உண்டே. அவர் நாமமே மதுரம் மாதே, அவர் நாமத்தில் ஜெயம் உண்டே, ஜெயம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம். எல்லாரும் கரங்களை உயர்த்து. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும். இயேசுவே நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும். இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். 2026 நான் எதை கொண்டு முன்னால போறேன்? இயேசுவின் நாமத்தினால முன்னேறி போகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இயேசு, 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 இயேசு. இயேசுவின் நாமத்தினால எல்லா தோல்விகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறையட்டும். நஸ்ரேனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாபக்கட்டுகளும் முறியட்டும் ஐயா. நஸ்ரேனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடைபட்ட வாசல் எல்லாம் திறக்கப்படட்டும். நஸ்ரேனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிசாசுடைய கிரியைகளும் வேறறுக்கப்படட்டும். நஸ்ரேனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் வேரோடு பிடுங்கப்படுவதாக. நஸ்ரேனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் நன்மைகளை பெறுவதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா விதமான தடை கற்களும் ஆண்டவரே அகன்று போகட்டும் ஐயா. எல்லாரும் இயேசு நாமத்தை உயர்த்துவோம். இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சத்தத்தை உயர்த்தி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவருடைய நாமம்
நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, we praise you, we praise you, we praise you. 2026 ஒவ்வொரு நாளையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். எதெல்லாம் இன்னைக்கு கலங்கடிக்குது. யோசுவா அன்னைக்கு போய் விழுந்தான். ஆண்டவரே, அபகீர்த்தி உண்டாயிடுச்சு ஐயா. வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டான். இதுவரைக்கும் அந்த அனுபவத்துல தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், போ, எது ஒன்னு அவமானப்படுத்துச்சோ அதெல்லாம் இப்ப உன் கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், போ. இயேசுவின் நாமத்தை அப்படியே கரங்களில உயர்த்தி, இருதயத்துல உயர்த்தி, வாழ்க்கையில உயர்த்தி, எல்லா விதமான ஆயினாலே உண்டான அவமானங்கள் எல்லாம் வச்சு இன்னைக்கு தகர்த்தெறிய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாரா? ஆமென். கிருபையில நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையும் தயவும் ஐயா ஒவ்வொருவரையும் மூடட்டும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் சறுக்கினார்களோ, எங்கெல்லாம் தோல்வியுற்றார்களோ, அங்கெல்லாம் கர்த்தரீர் அவர்களை பக்கமாக இழுத்து அந்த அவமானங்களை நீக்கி அங்கே கர்த்தாவே ஆசீர்வாதங்களை ஜீவனை கட்டளையிடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். நிந்தை நீங்கிச்சு. எஸ் லார்ட், நீங்க செய்யுங்க. காத்திருக்கிற ஒன்று நன்மை செய்யுங்க. தொடர்ந்து நமக்கு மகிமையாக முன்னேறி செல்ல கர்த்தர் நீங்க உதவி செய்யும். உமக்கு நன்றி, 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 நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒரு எடுக்கிறோம் ஆண்டவரே. இதற்கென்று ஜெபித்த, உழைத்த, கொடுத்த ஒவ்வொருவரோடு கிருபை தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் எல்லாம் உமக்கு மகிமையா நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னன்னு சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, வெற்றியுள்ள வாழ்க்கையும் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். God bless you. God be with you.